தூக்கத்துல அழுதியா? அதான் தூங்க தெரியாம வலியில அழுத. கரெக்டா? எப்படி அழுது காட்டு, நீ எப்படி அழுதன்னு. சரி நிலநவிலன், பெரியப்பா வீட்ல தானே இருக்கீங்க? பெரியப்பா வீடு எந்த ஊர்ல இருக்கு? சிங்கப்பூர்ல எங்க இருக்கு? சொல்லுங்கறல. நம்பர் 6 விவேகானந்தர் தெரு, துபாய் குறுக்கு சந்து, துபாய் மெயின் ரோடு, துபாய். என்ன பேச போறோம்? ஐஸ்கிரீம் பத்தி பேசுங்க. ஐஸ்கிரீம் பத்தி. ஐஸ்கிரீம் பேட் ஃபுட் நம்ம வீட்ல தான் செஞ்சு சாப்பிடணும். எது ஐஸ்கிரீமியா? டேய் சும்மாடா. ஓ நீ எதெல்லாம்டா பார்த்து வச்சிருக்க டேய்? சுத்தேமா பார்த்து வச்சிருக்கேன். ரொம்ப கெட்ட வீடியோ. ஆமா கெட்ட வீடியோ. இன்னைக்கு காலையில கூட அதான் விளையாடணும். ஏன்னா கெட்ட வீடியோன்னா அப்புறம் என்ன விளையாடுறீங்க? ஐயோ என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே. நிலநவிலன், உங்ககிட்ட ஒரு கேள்வி. இப்படி ஊருக்கெல்லாம் உங்களை கூட்டிட்டு வரோம்ல, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? ஹாப்பியா இருக்கா, இல்லை நான் ஸ்கூல் லீவ் போடுறோன்னு சந்தோஷமா இருக்கா, ஐயோ நடக்க விடுறாங்களேன்னு கடுப்பா இருக்கா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? எப்படி இருக்கு உங்க ரெண்டு பேருக்கும்? லீவ் போடுறோமே சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா. எனக்கு ஹாப்பியா இருக்கு ஊருக்கு வந்தது. ஊருக்கு வந்தது ஹாப்பியா இருக்கு. ஓகே, உன் ஸ்கூல்ல போய் சொல்றேன் இரு. ஸ்கூல் லீவ் போடுறது ஹாப்பியா இருக்குன்னு சொல்றல நீ. சோலி முடிச்சு. வேணாமா? நான் சும்மா தான் சொன்னேன். எனக்கும் ஹாப்பியா தான் இருக்கு. அப்படியா? சரி, இப்படி எல்லாம் நடக்க விடுறோமே எப்படி இருக்கு? கால் வலிக்குது. கால் வலிக்குது. ஆக்சுவலி சிங்கப்பூரில் வந்து நிறைய நடக்க விட்றாங்க. எங்கேயுமே வந்து இந்த டாக்ஸிலாம் ஈஸியாக கிடைக்க மாட்டேங்குது. கிடைக்குது, நம்ம நிறைய காசு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதை தாண்டி வந்து பார்த்தோம்னா ஒரு இடமும் இப்போ டூரிஸ்ட் ஸ்பாட்டே நம்ம ஒரு பாயிண்டில் இறங்கிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து அந்த மெயின் ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் மினிமம் அந்த டைமாவது நம்ம நடக்கிற மாதிரி இருக்குது. இப்போ பிள்ளைங்களெல்லாம் ஒரே நாளே நம்ம 4-5 இடம் பிளான் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இடத்துக்கும் 1 கிலோமீட்டர்னா கூட ஒரு 5 கிலோமீட்டர் இவனுங்க நடக்கிறானுங்க. ஸோ நவிலன் வந்து பார்த்தீங்கன்னா முந்தானேத்து வீட்டில் வந்து அழுதான். எதுக்கு அழுதானே தெரில. நான் ஏன் அழுகுறேன்னு தெரில, எனக்கு அழுவியாக வருதுன்னு கொஞ்சம் நேரம் அழுதான். கடைசியில் அவன் காலை அமுக்கி விட்டோன்னே தூங்கிட்டான். அப்போ தான் எங்களுக்கு புரிஞ்சிச்சு, ஓ வலியில் அழுகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தானே அழுத? இல்ல நான் தூக்கத்துல அழுதேன். தூக்கத்தில் அழுதியா? அதான் தூங்க தெரியாமல் வலியில் அழுத. கரெக்டா? எப்படி அழுது காட்டு, நீ எப்படி அழுதன்னு. நீ அதை பார்த்து என்ன பண்ண? தம்பி அழுகுறானேன்னு சந்தோஷப்பட்டியா இல்ல வருத்தப்பட்டியா? எப்பா அவன் அழுததே உனக்கு தெரியாதா? அவன் வேற ஏதோ ஒரு ஜோன்ல இருந்திருக்கான்னு நினைக்கிறேன். உனக்கும் வலிச்சிருக்கா அப்போ? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. இப்போ நிலநவிலன்ட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். அவங்க எவ்வளவு தூரத்துக்கு அப்சர்வ் பண்ணிருக்காங்கங்கறத நீங்க எல்லாம் பார்க்க போறீங்க. ரெடியா? இப்போ நான் உங்ககிட்ட சில கேள்வி கேட்க போறேன். நீங்க பார்த்ததெல்லாம் எவ்வளவு அப்சர்வ் பண்ணி பார்த்துருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்க போறேன். ஓகே ஓகே. சிங்கப்பூர் ஃபிளாக் என்ன கலர்ல இருக்கும், என்ன சிம்பிள் போட்டிருந்துச்சு? ஒயிட் கலர், ரெட் கலர், நீலா, ஒயிட், ஸ்டார்ஸ் ஒயிட். இல்ல ஸ்டார்ஸ் வந்து 5. ஸ்டார்ஸ் வந்து 5. அதாவது இங்கிலீஷ்ல 5, தமிழ்ல 5. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஸோ இவங்க சொன்னது என்னன்னா, மேலே ரெட் கலர், கீழே ஒயிட் கலர். அந்த ரெட் கலர்ல நிலா ஒயிட் கலர், 5 ஸ்டார் பக்கத்துல. கரெக்டா? ஆமா ஸ்டாரும் ஒயிட் தான். ஸ்டாரும் ஒயிட்டு, நிலாவும் ஒயிட்டு. ஓகே. நம்ம அந்த ஒரு மரம் மாதிரி மேலே ஏறணும்ல, ஒரு லைட் ஷோ பார்த்தோம்ல ஒரு இடத்துல. அந்த இடத்துல எத்தனை பிரிட்ஜ் இருந்தது? தெரியலையே. எத்தனை பிரிட்ஜ்? 5. ஏய் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லக்கூடாது. ஏதோ ஒரு ஆன்சர் கரெக்டா சொல்லிட்டீங்க. தப்பு. 5. சரி, நேத்து காலைல என்ன சாப்பிட்டீங்க? பிரியாணி. பிரியாணியா? ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. யார் பண்ணி கொடுத்தா உனக்கு பிரியாணி? அதுவா அவங்க அச்சம்மா. கொய்யால போய் சொல்ற நீ, பிச்சிடுவேன் உன்னை. சரி நிலநவிலன், பெரியப்பா வீட்ல தானே இருக்கீங்க? பெரியப்பா வீடு எந்த ஊர்ல இருக்கு? சிங்கப்பூர். சிங்கப்பூர்ல எங்க இருக்கு? சொல்லுங்கறல. நம்பர் 6 விவேகானந்தர் தெரு, துபாய் குறுக்கு சந்து, துபாய் மெயின் ரோடு, துபாய். ராதாநகரா? டேய் அது குரோம்பேட்ரா. அவங்க அம்மம்மா வீடுறாது. ஏய் பெரியப்பா வீடு எங்க இருக்கு? எந்த ஊரு பேர் என்ன? சிங்கப்பூர். சிங்கப்பூர்ல எந்த ஊருடா? மறுபடியும் முதல்ல இருந்தா. கும்லா. கும்லா இல்ல, அது ஏதோ கோல்னு முடியும்னு நினைக்கிறேன். ஏய் கரெக்டா சொல்லுங்கடா. கப்பலா. பாவிகளா. சரி நேத்து ஒரு சீரியல் பாத்தீங்களா ரெண்டு பேரும்? என்ன சீரியல் அது? அதுவா பாகியம் ஸ்டோர்.
பாக்யம் ஸ்டோர் இல்லடா, பாக்யலட்சுமியும் பாண்டியன் ஸ்டோரியும் மிக்ஸ் பண்ணி சொல்லியிருக்கடா டேய். இங்க வந்து இவன் சீரியல் தான் பாக்குறான். அவன் பாக்குறானான்னு வேடிக்கை பாக்குறான். நேத்தி ட்ரெயின்ல மெட்ரோ ட்ரெயின்ல போனோம்ல, அதுல வந்து எவ்வளவு ஸ்டாப் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒரு சீட் இருக்கும் ரெட் கலர்ல, ட்ரெயின்ல பஸ்லலாம். அந்த சீட்ல என்ன எழுதிருப்பாங்க? ஒரு சீட்ல ஒருத்தர் தான் உட்காரணும், கரெக்டான பேச்சு. அந்த சீட்ல ஏதோ எழுதிருப்பாங்களே, ஷோ யூ கேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் மட்டும் தான் அந்த இடத்துல உட்காரணும்னு எழுதிருப்பாங்க. யார் அந்த 4 பேர்? பிரெக்னன்ட் ஆனவங்க, பாட்டி தாத்தா. அடுத்து ரொம்ப முடியாதவங்க, அப்புறமா மடியில குழந்தைய வச்சிட்டு இருக்கறவங்க, அப்புறமா கால் அடிபட்டவங்க. ஓகே, அப்புறம் பிரெக்னன்ட்டா இருக்கறவங்க. சூப்பர்டா சூப்பரா. கை கொடுங்கடா 2 பேரும். நீ கை கொடுடா. வெரி குட்ரா வெரி குட்ரா. பெருமையா இருக்குடா 2 பேரையும் நினைச்சு. சரி, இந்த கேள்வியாவது கரெக்ட்டா சொன்னோல, இதுக்காச்சே எங்களுக்கு காசு கொடுப்பியா? காசா? காசு பணம் மணி 10 ரூபாய் கூட கொடுக்கணும். எதுக்கு உனக்கு 10 ரூபாய்? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. எவ்வளவு வேணும் உனக்கு? $5 வேணுமா? காசு இருக்காதுல, $5 கொடுத்தா அதனால எனக்கு $1 போதும். உனக்கு $1. ஆமா, உங்க 2 பேருக்கு எதுக்கு காசு முதல்ல? இந்த ஏன் எதுக்குன்னு கேள்வி வெங்காயம் எல்லாம் கேட்க கூடாது. I don't like it. சரி, எதுக்கு காசு கேட்டீங்க? என்ன பண்ண போறீங்க? கரெக்ட்டா பதில் சொன்னோம்ல 2. கரெக்டா பதில் சொன்னா கை தான் கொடுப்போம். எதுக்கு காசு கொடுக்கணும் உங்க 2 பேருக்கும்? சரி, அந்த காசு வச்சு என்ன பண்ணுவீங்க? அதுவா வாய்க்குள்ள போடுவோம். அவங்க 2 பேரும் என்ன உண்டியல் நினைச்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என் வாய்க்குள்ள காசு போட்டா என் வயிற்றுக்குள்ள போகும். அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி தான் வெளில எடுக்கணும். என்ன நினைச்சுன்னு இருக்கீங்க 2 பேரும்? மரியாதையா சொல்லுங்க, அந்த காசுல என்ன வாங்கலாம்னு பிளான் பண்ணீங்க? நான் யோசிச்சிட்டேன், ஐஸ்கிரீம். நீ வந்து கஷ்டப்படுவல, அதனால எனக்கு வந்து காயின் வேணாம். காயின் வேணாம், காசு தான் வேணும். காசு வேணாம். வேணாம். காயினும் வேணாம், பூசும் வேணாம். எதுவும் வேணாம். ஓகே, இப்போ என்ன பேச போறோம்? ஐஸ்கிரீம் பத்தி பேசுங்க. ஐஸ்கிரீம் பத்தி. ஐஸ்கிரீம் பேட் ஃபுட். நம்ம வீட்ல தான் செஞ்சு சாப்பிடணும். எது ஐஸ்கிரீமியா? டேய் சும்மாறா. நீலன் சொல்றா ஐஸ்கிரீம் பத்தி. ஐஸ்கிரீம் ரொம்ப சில்லுன்னு இருக்கும், சளி பிடிக்கலாம், ஜுரமும் பிடிக்கலாம். அதனால யாருமே சாப்பிடாதீங்க, எப்பயாவது மட்டும் சாப்பிடுங்க. நேத்து 2 பேரும் சாப்பிட்டீங்க. அது நேத்து, நான் சொல்றது இன்னைக்கு. ஓ, எனக்கே ஆல்ரெடி கோல்டு பிடிச்சிருச்சு. நவிலனுக்கும் இன்னைக்கு காலையில நவிலன் ஃபர்ஸ்ட் நான் தும்முனேன், அடுத்து நவிலன் தும்முனா நவிலன் வந்து 2 பேருக்கும் தும்மல் பிடிச்சிருச்சு. ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம்ல எனக்கு புரியல, நீங்க 2 பேரும் யாரு? ஐஸ்கிரீம் சாப்பிடாதீங்கங்கறீங்க. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. 2 பேருக்கும் ஏதோ ஆயிடுச்சு, என்னன்னு புரியல எனக்கு. சரி நீலன் நவிலன், இப்போ நீங்க ஐஸ்கிரீம் பத்தி பேசுனதுனால நான் குட் ஃபுட் பேட் ஃபுட் பத்தி பேச போறேன். ஓகேவா? நான் சொல்றேன். சிங்கப்பூர்ல நிறைய குட் ஃபுட் கிடைக்குதா, பேட் ஃபுட் கிடைக்குதா? பேட் ஃபுட் தான் கிடைக்குதா? குட் ஃபுட்டே கிடைக்கலையா? வீட்ல மட்டும் தான் குட் ஃபுட்டே கிடைக்குது. கிடைக்குது. கடையில எல்லாம் நோ. என்ன பண்றாங்க? வாங்குனீங்களா ஏதாவது கடையில? இல்ல, ஒண்ணுமே வாங்கல. ஏன்? ஏன்னா அங்கலாம் பேட் ஃபுட்டா வைக்க. கடையில ஒரே ஒரு குட் ஃபுட் மட்டும் தான், ஃப்ரூட்ஸ் கடை மட்டும் தான் குட்டா இருக்கு. அப்படியா? ஐயோ. வையாம ஒரு கடை. சரி, என்னலாம் பேட் ஃபுட் இந்த கண்ட்ரில பாத்தீங்க? என்னலாம் பேட் ஃபுட் பாத்தீங்க? 100 கடை இருக்கு. அந்த 100மே நாங்க ஐஸ்கிரீம் பார்த்தோம், சாஸ் பார்த்தோம், அப்புறம் சாக்லேட் பார்த்தோம், டைரி மில்க் பார்த்தோம், மஸ்கா சாக்லேட் பார்த்தோம். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. பேட் ஃபுட் நீ எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருக்கான். எங்க கிடைக்கும்னு என்கிட்ட காசு வேற கேக்குறானுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த காசு வாங்கிட்டு போய் அதெல்லாம் வாங்க போறாங்கன்னு நினைக்கிறேன். இங்க இவங்களுக்கு நான் தான் வில்லியா இருக்கேன். இங்க வைஷமா இங்க ஒரே பேட் ஃபுட்டா இருக்கு, இங்க ஒரே குட் ஃபுட்டா இருக்குன்னு சொல்றானுங்க. ஆனா ஏன் முன்னாடிதான் சொல்றானுங்களோன்னு எனக்கு ஒரு டவுட் வந்து. நிலன் நவிலான், வைஷமா, பிரியாமா, அண்ணு அப்பா, அட்டு அப்பாலாம் உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் ஆகும்? அம்மா அப்பான்னு பாசமா இருக்குமா, இல்ல இவங்க எல்லாம் திட்டிட்டே இருக்காங்கன்னு சொல்லுங்க. பாவமா இருக்காங்களே, நம்மள எங்க வேணாலும் கூட்டு போங்க, நம்ம ஆசைப்பட்ட இடத்துக்குலாம் அப்படின்னு எனக்கு சோகமா இருக்கு. அதுக்கேண்டா சோகமாற? நீ ஆசைப்பட்ட இடத்துக்கு கூட்டு போறான்னு சந்தோஷம் தானடா பண்ணு. நீங்க கஷ்டப்படுறீங்களா? அதான் நெஞ்ச நக்கறானே. ஐயோ முடியலையே. எப்படி நீங்க கொஞ்ச நாள் முன்னாடி எங்களை ஈரமால்
கூட்டு போனீங்கல்ல ஆ 100 காசை வச்சு ஆமா 100 ரொம்ப அதிகம். கரெக்ட். அதனால ஐயோர்மலா அவ்வளோ காசை வந்து வாங்கி கூட்டு போனீங்கல்ல அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு and ரொம்ப ஃபீலிங்காவும் இருக்கு. ஐயோ சரி நீங்க கஷ்டமாவும் இருக்கு ஃபீலிங்காவும். சரி நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு பண்ணுங்க அப்போ எங்களுக்கு சேர்த்து வச்சு எங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருங்க. எவ்வளவு வச்சிருக்கீங்க உண்டியல்ல? 10 ரூபாய். 10 ரூபாய் வச்சிருக்கியா? 10 ரூபாயை எனக்கு கொடுத்துருவியா இல்ல 10 ரூபாயை பிரிச்சு கொடுப்பியா? 10 ரூபாயே இல்ல 10 ரூபாய்க்கு வேலையை வச்சிருக்கோம். என்ன வேலை? 10 ரூபாய் இருக்குல அங்கிட்ட ஆமா அதுக்கும் மேல வச்சிருக்கான். அதுக்கு மேல நிறைய வச்சிருக்கியா நீ? என்கிட்ட 10 ரூபான்னு சொல். கேடி குட்டி யாருக்கிட்ட? நிலன் நவிலான் சிங்கப்பூர்னு ஒரு ஊர் இருக்குல்ல, இந்த ஊரு தொடங்கி எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? 60 years. 60 years-ஆ? எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? எல்லா இடத்துலயும் போர்டு இருக்கே பாத்துட்டீங்களா? ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. 60னா எப்படி எழுதிருக்கோம்? அவ்வளோ எப்படி? அவ்வளோ. அது 16. 60 எப்படி எழுதிருக்கோம்? உங்க போர்டுல பார்த்து சொல்லு. 5 60 0 எப்படி? 60 60ன்னு எழுதிருக்கோம். ஓகே வெரி குட் வெரி குட். ஸோ இங்கே சிங்கப்பூரில் வந்து SG60 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல ஆஃபர்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் சிங்கப்பூரில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு கெட்ட ஒரு ரீல் இருக்கு. அதுலயும் ஒரு பொண்ணு இருக்கா. அவளோட எல்லாருக்குமே 3 நம்பர் தான், வேற வேற நம்பர். அதுல அவளுக்கும் 067 நம்பர் இருக்கும். ஓ நீ எதெல்லாம் தான் பார்த்து வச்சிருக்கே? சுத்தமா பார்த்து வச்சிருக்கேன். ஆனா ரொம்ப கெட்ட வீடியோ. ஆமா கெட்ட வீடியோ. இன்னைக்கு காலையில கூட அதான் விளையாடணும். ஏன்னா கெட்ட வீடியோன்னா அப்புறம் என்ன விளையாடுறீங்க? ஐயோ என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே. அந்த வீடு ரொம்ப மோசமான நிலைமையில ஸ்விட் கேம்ல இருக்கு. நீங்க யாரா? நீங்க நல்லவங்களா கெட்டவங்களாடா? அது என்ன மாயமோ மந்திரமோ தெரியல. சின்ன வயசுல இருந்தே நாங்க 2 பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம் இல்லடா. நான் உங்க 2 பேர்ட்ட ஒண்ணு கேக்குறேன். நீங்க 2 பேரும் யாரு? நீங்க 2 பேரும் யாரு? என்ன பார்த்து? அதுவா உங்க பேய். ஏய் நீங்க 2 பேரும் யாரா? அதுவா திருட. கரெக்டா சொன்னாதான் நான் பேசுவேன்ப்பா. நாங்கெல்லாம் மனுஷன். டேய் நீங்க 2 பேரும் யாரா? உங்களுக்கு உனக்கு என்னடா ரிலேஷன்ஷிப்? குழந்தை ஷோ நீங்க 2 பேரும் பிரதர்ஸ்டா. நீங்க 2 பேரும் யாரு? குழந்தை. நான் சொல்றேன். சொல்லு. பிரதர்ஸ் எப்படி இருக்கணும்? சந்தோஷமா ஃப்ரெண்ட்ஸ் சந்தோஷமா ஃப்ரெண்ட்ஸா சந்தோஷமா இருக்கணும். ஆனா நீங்க 2 பேரும் எப்படி இருக்கீங்க? அதுவா பிகாலா காலிகாலா. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. ராகாலாக பொக்கோட